ஓம் சாந்தி. இன்றைய முரளி 15 மே 2024. இனிய குழந்தைகளே, அன்பே நினைவிற்கு ஆதாரமாக இருக்கிறது. அன்பில் குறை இருந்தால் நினைவு ஒரே மாதிரி இருக்காது. நினைவு ஒரே மாதிரி இல்லை என்றால் அன்பு கிடைக்காது. கேள்வி: ஆத்மாவிற்கு எல்லாவற்றையும் விட பிரியமான பொருள் எது? அதன் அடையாளம் என்ன? பதில்: ஆத்மாவிற்கு இந்த சரீரம் எல்லாவற்றையும் விட பிரியமாக இருக்கிறது. சரீரத்தின் மீது அவ்வளவு பிரியம் இருப்பதால் அதை விட விரும்புவது இல்லை. அதை காப்பாற்ற அநேக ஏற்பாடுகளை செய்கிறது. குழந்தைகளே, இது தமோ பிரதான சீச்சி சரீரம். நீங்கள் இப்போது புதிய சரீரத்தை பெற வேண்டும் என்று தந்தை சொல்கிறார். அதனால் இந்த பழைய சரீரத்திலிருந்து பற்றை விலக்குங்கள். இந்த சரீரத்தின் உணர்வு இருக்கக்கூடாது. இதுதான் குறிக்கோள். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்பொழுது தேவ சுயராஜ்யத்தின் திறப்பு விழா நடந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். அங்கே போவதற்காக இப்போது ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. எங்காவது ஒரு கிளை திறக்க வேண்டுமென்றால் பெரிய மனிதர் மூலமாக திறப்பு விழா நடத்த முயற்சி செய்கிறீர்கள். பெரிய மனிதரை பார்த்து அவருக்கு கீழே உள்ள அதிகாரிகள் போன்ற எல்லோரும் வருவார்கள். கவர்னர் வருவதாக வைத்து கொள்ளுவோம். அப்போது பெரிய மந்திரிகளும் வருவார்கள். ஒருவேளை கலெக்டரை அழைத்தால் பெரிய மனிதர்கள் வரமாட்டார்கள். அதனால் மிக பெரியவர் யாராவது வர வேண்டும் என முயற்சி செய்யப்படுகிறது. எந்த காரணத்தை முன்னிட்டாவது உள்ளே வந்தால் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி எப்படி கிடைக்கிறது என்ற வழியை நீங்கள் அவருக்கு சொல்லுங்கள். பிராமணர்களே, உங்களை தவிர வேற எந்த மனிதரும் இதை அறியவில்லை. அதற்காக பகவான் வந்திருக்கிறார் என்று நேராகவும் சொல்லக்கூடாது. பகவான் வந்திருக்கிறார் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி இல்லை. இப்படி தன்னை பகவான் என்று சொல்லக்கூடிய அநேகர் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு கல்பத்திலும் நடப்பதைப் போல நாடகத்தின் திட்டப்படி எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற ஆஸ்தி கொடுக்கிறார் என்று புரிய வைக்க வேண்டும். இந்த முழு வரியையும் எழுத வேண்டும். மனிதர்கள் எழுதியதை படிப்பார்கள். பிறகு யாருடைய தலையெழுத்தில் இருக்குமோ அவர் முயற்சி செய்வார். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ஆஸ்தி நாம் பெறுகிறோம் என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இங்கே நிச்சய புத்தி உடைய குழந்தைகளே வருகிறார்கள். நம்பிக்கை புத்தி உடையவர்களும் பிறகு ஒரு நேரத்தில் சந்தேக புத்தி உடையவர்கள் ஆகிறார்கள். மாயா வீழ்த்தி விடுகிறது. போக போக தோல்வி அடைந்து விடுகிறார்கள். எப்போதும் ஒரு பக்கமே வெற்றி இருக்குமாறு தோல்வியே ஏற்படாதவாறு சட்டமும் இருப்பதில்லை. வெற்றி தோல்வி இரண்டும் நடக்கிறது. யுத்தமும் 3 விதங்களில் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ். சில நேரம் யுத்தம் செய்யாதவர்களும் பார்ப்பதற்காக போகிறார்கள். அவர்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை அவர்கள் மீதும் சாயம் படியலாம். அவர்கள் இந்த சேனைக்கு வரலாம். ஏனென்றால் நீங்கள் மகாரதி போராளிகள் என்பது உலகத்திற்கு தெரியாது. எனினும் உங்களிடம் ஆயுதங்கள் போன்ற எதுவும் இல்லை. உங்கள் கைகளில் ஆயுதங்கள் இருந்தாலும் அழகாக இருக்காது. எனினும் ஞானவேல், ஞானக்கட்டாரி என்று தந்தை புரிய வைக்கிறார். அதனால் அவர்கள் ஸ்தூலத்தில் இருப்பதாக புரிந்து கொண்டார்கள். குழந்தைகள், உங்களுக்கு தந்தை ஞான ஆயுதங்களை கொடுக்கிறார். இதில் வன்முறையின் விஷயமே இல்லை. எனினும் இதை புரிந்து கொள்வது இல்லை. தேவிகளிடம் ஸ்தூல ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களையும் வன்முறையாளர்களாக மாற்றிவிட்டார்கள். இது முற்றிலும் அறிவீனம். யார் யாரை மலராக மாறக்கூடியவர்கள் என்பதை தந்தை நல்லபடியாக அறிந்திருக்கிறார். மலர்கள் முன்னால் இருக்க வேண்டும் என்று தந்தை தானே சொல்கிறார். இவர் மலராக மாறப்போவது உறுதி. தந்தை பெயரை சொல்வது இல்லை. இல்லை என்றால் நான் முள்ளாலாவேனா என்ன என்று கேட்பார்கள். நரனிலிருந்து யார் நாராயணன் ஆவீர்கள் என்று தந்தை கேட்கிறார். அப்போது எல்லோரும் கைகளை உயர்த்துகிறார்கள். யார் அதிக சேவை செய்வார்களோ அவர்கள் தந்தையையும் நினைவு செய்கிறார்கள் என்பதை தானும் புரிந்து இருக்கிறார்கள். தந்தையிடம் அன்பு இருந்தால் அவரது நினைவு இருக்கும். ஒரே மாதிரி யாரும் நினைவு செய்ய முடியாது. நினைவு செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அன்பு இல்லை. பிரியமான பொருளை அதிகமாக நினைவு செய்வார்கள். குழந்தை பிரியமானதாக இருப்பதால் அதை தாய் தந்தை மடியில் தூக்கி வைத்து கொள்கிறார்கள்.
சிறிய குழந்தையும் மலராக இருக்கிறது. சிவுபாபாவிடம் போக வேண்டும் என்று எப்படி குழந்தைகள் உங்கள் உள்ளம் விரும்புகிறதோ அப்படி சிறிய குழந்தையும் இருக்கிறது. உடனே குழந்தையை தூக்கி மடியில் வைத்து கொள்வார்கள், அன்பு காட்டுவார்கள். இது எல்லையற்ற தந்தை. அதிக பிரியமாக இருக்கிறார். அனைத்து நல்ல மன ஆசைகளையும் நிறைவேற்றுகிறார். மனிதர்களுக்கு என்ன வேண்டும்? ஒன்று, ஆரோக்கியம் நன்றாக இருக்க வேண்டும். ஒருபோதும் நோய் வரக்கூடாது என்று விரும்புகிறார்கள். இந்த ஆரோக்கியம் எல்லாவற்றையும் விட நல்லதாக இருக்கிறது. ஆரோக்கியம் நன்றாக இருந்து பைசா இல்லை என்றால் அந்த ஆரோக்கியம் எந்த காரியத்திற்கு இருக்கிறது? பிறகு செல்வம் வேண்டும், அதன் மூலம் சுகம் கிடைக்கிறது. உங்களுக்கு ஹெல்த் வெல்த் இரண்டும் நிச்சயம் கிடைக்கும் என்று தந்தை சொல்கிறார். இது ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. இது மிக மிக பழைய விஷயம். நீங்கள் எப்போது சந்தித்தாலும் இப்படியே சொல்வீர்கள். மற்றபடி லட்ச வருடங்களாகிவிட்டன, கோடி வருடங்கள் ஆகிவிட்டன என்று சொல்ல மாட்டீர்கள். இந்த உலகம் எப்போது புதியதாகிறது, எப்போது பழையதாகிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஆத்மாக்கள் நாம் புதிய உலகத்திற்கு போகிறோம், பிறகு பழைய உலகத்திற்கு வருகிறோம். உங்களுக்கு ஆல்ரவுண்டர் என்ற பெயர் வைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஆல்ரவுண்டர் என்ற தந்தை புரிய வைக்கிறார் என்று தந்தை புரிய வைக்கிறார். பாகத்தை நடித்து நடித்து இப்பொழுது பல பிறவிகளின் கடைசிக்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். முதலில் ஆரம்பத்தில் நீங்கள் பாகத்தை நடிக்க வருகிறீர்கள். அது ஸ்வீட் சைலன்ஸ் ஹோம். மனிதர்கள் அமைதியை தேடி எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். நாம் சாந்திதாமத்தில் இருந்தோம், பிறகு அங்கிருந்து பாகத்தை நடிக்க வந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்வது இல்லை. பாகம் முடிந்துவிட்டால் பிறகு எங்கிருந்து வந்தோமோ அங்கே நிச்சயம் போவோம். எல்லோரும் சாந்திதாமத்திலிருந்தே வருகிறார்கள். அந்த பிரம்மலோகம் பிரம்மாண்டம் அனைவரின் வீடாகவும் இருக்கிறது. அங்கே எல்லா ஆத்மாக்களும் இருக்கின்றன. ருத்ரனையும் அவ்வளவு பெரியதாக முட்டை போல உருவாக்குகிறார்கள். ஆத்மா முற்றிலும் சிறியதாக இருப்பது அவர்களுக்கு தெரியாது. நட்சத்திரத்தை போல இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இருந்தும் பெரிய உருவத்திற்கே பூஜை செய்கிறார்கள். இவ்வளவு சிறிய புள்ளிக்கு பூஜை செய்ய முடியாது என்பது உங்களுக்கு தெரியும். பிறகு பூஜை எதற்கு செய்வது? அதனால் பெரியதாக உருவாக்கி பின்னர் பூஜை செய்கிறார்கள், பால் அபிஷேகம் செய்கிறார்கள். உண்மையில் அந்த சிவன் அபோக்தாவாக அனுபவிக்காதவராக இருக்கிறார் எதையும். பிறகு அவருக்கு ஏன் பால் கொடுக்கிறார்கள்? பாலை குடித்தால் அவர் அனுபவிப்பவராகிறார். இதுவும் ஒரு அதிசயமாக இருக்கிறது. அவர் எங்கள் வாரிசு, நாங்கள் அவரது வாரிசு என்று எல்லோரும் சொல்கிறார்கள். ஏனென்றால் நாம் அவரிடம் பலியாகிறோம். அப்படி தந்தை குழந்தையிடம் பலியாகிறார். சொத்து முழுவதையும் குழந்தைக்கு கொடுத்துவிட்டு தான் வான்பிரஸ்தத்திற்கு சென்று விடுகிறார். தந்தையிடம் நாம் எவ்வளவு சேமிப்போமோ அது பாதுகாப்பாக இருக்கும் என்று இங்கும் நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். ஒருவரது செல்வம் மண்ணோடு மண்ணாகும் என பாடல் இருக்கிறது. எதுவும் இருக்கப் போவதில்லை என்பது குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். எல்லாம் சாம்பலாக போகும். அப்படியும் இல்லை, ஏரோப்ளேன் விழுகிறது, அழிந்து போகிறது. அப்போது திருடர்களுக்கு செல்வம் கிடைக்கிறது. ஆனால் திருடர் போன்றோரும் தாமே அழிந்து போவார்கள். அந்த நேரம் திருட்டு போன்றவையும் நின்றுவிடும். இல்லையென்றால் ஏரோப்ளேன் விழுந்தால் முதலில் எல்லா செல்வங்களும் திருடர்களின் கைகளுக்கு வருகிறது. பிறகு அங்கேயே காடுகளில் செல்வத்தை ஒளித்து வைக்கிறார்கள். நொடியில் வேலையை முடித்து விடுகிறார்கள். அநேக விதங்களில் திருடர்கள் வேலை செய்கிறார்கள். ஒருவர் ராயல்ட்டியோடும் ஒருவர் ராயல்ட்டி இல்லாமலும் செய்கிறார். இவை அனைத்தும் அழிந்து போகும் என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானராவீர்கள். நீங்கள் எங்கும் எதையும் தேட வேண்டியது இல்லை. நீங்கள் மிக உயர்ந்த வீட்டில் பிறவி எடுப்பீர்கள். பைசாவிற்கு தேவையே இருக்காது. பைசாவை பெற வேண்டும் என்ற எண்ணம் அரசர்களுக்கு ஒருபோதும் வராது. தேவர்களுக்கு முற்றிலும் இருப்பதே இல்லை. தந்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் அப்படி கொடுக்கிறார். ஆனால் ஒருபோதும் திருட்டு, ஏமாற்று, பொறாமை போன்ற எந்த விஷயமும் இருக்காது. நீங்கள் முற்றிலும் மலராக மாறுகிறீர்கள். முள்ளும் மலரும் இருக்கின்றன. இங்கே எல்லோரும் முட்களாக இருக்கிறார்கள். அவர்களால் விகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால் அவர்களை முட்கள் என்றே சொல்ல வேண்டும்.
அரசரிலிருந்து எல்லோரும் முட்களாக இருக்கிறார்கள். அப்போது நான் உங்களை இந்த லட்சுமி நாராயணர் போல மாற்றுகிறேன், அதாவது அரசர்களின் அரசராக மாற்றுகிறேன் என்று தந்தை சொல்கிறார். இந்த முட்கள் மலர்களின் முன்னால் சென்று தலை வணங்குகின்றன. இந்த லட்சுமி நாராயணர் அறிவாளிகளாக இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் இருப்பவர்களை மகாராஜா என்றும் திரேதா யுகத்தில் இருப்பவர்களை ராஜா என்றும் சொல்வார்கள் என்பதையும் தந்தை புரிய வைத்திருக்கிறார். பெரிய மனிதரை மகாராஜா என்று சொல்லுவார்கள், சிறிய செல்வந்தரை ராஜா என்று சொல்வார்கள். மகாராஜாவின் தர்பார் முதலில் நடக்கிறது, பதவி இருக்கிறது, நாற்காலிகளும் நம்பர்வார் கிடைக்கும். வராதவர் யாராவது வந்துவிட்டால் முதலில் அவருக்கு நாற்காலி கொடுப்பார்கள். கௌரவம் அளிக்க வேண்டி இருக்கிறது. நமது மாலை உருவாவது உங்களுக்கு தெரியும். இதுவும் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது, வேறு யாருடைய புத்தியிலும் இருப்பதில்லை. ருத்ர மாலையை எடுத்து உருட்டி கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் உருட்டினீர்கள், அநேக மந்திரங்களை ஜபித்தீர்கள். இதுவும் பக்தி என்று தந்தை சொல்லுகிறார். இங்கே ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, பக்தி மார்க்கத்தில் தேக அபிமானத்தின் காரணத்தால் நீங்கள் எல்லோரையும் நினைவு செய்து வந்தீர்கள். இப்போது குறிப்பாக என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஒரு தந்தை கிடைத்திருப்பதால் அமர்ந்தாலும் எழுந்தாலும் தந்தையை நினைவு செய்தால் அதிக மகிழ்ச்சி ஏற்படும். தந்தையை நினைவு செய்தால் முழு உலகின் அரச பாக்கியம் கிடைத்துவிடும். எந்த அளவு நேரம் குறைந்து கொண்டே போகுமோ அந்த அளவு சீக்கிரமாக நினைவு செய்து கொண்டே இருப்பீர்கள். நாளுக்கு நாள் முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். ஆத்மா ஒருபோதும் களைத்து போவது இல்லை. சரீரத்தால் ஏதாவது மலை மீது ஏறினால் களைத்து விடுவீர்கள். தந்தையை நினைவு செய்வதில் உங்களுக்கு எந்த களைப்பும் ஏற்படாது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தந்தையை நினைவு செய்து முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். சாந்திதான் போவதற்காக அரை கல்பம் குழந்தைகள் முயற்சி செய்தீர்கள். குறிக்கோளை பற்றி எதுவும் தெரியவில்லை. குழந்தைகள், உங்களிடம் அறிமுகம் உள்ளது. பக்தி மார்க்கத்தில் யாருக்காக இவ்வளவு எல்லாவற்றையும் செய்தீர்களோ அவர் என்னை நினைவு செய்யுங்கள் என்று இப்போது சொல்கிறார். தந்தை சொல்வது சரியா இல்லையா என நீங்கள் எண்ணி பாருங்கள். தண்ணீரின் மூலமாகவே நாம் தூய்மையாக மாறுவோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். தண்ணீரோ இங்கும் இருக்கிறது. இது கங்கை தண்ணீரா என்ன? இல்லை, இது மழை பொழிந்தால் சேகரிக்கப்பட்ட தண்ணீர். நீரூற்றிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கிறது. அதை கங்கை நீர் என்று சொல்ல மாட்டார்கள். அது ஒருபோதும் நிற்பது இல்லை. இதுவும் இயற்கையாக இருக்கிறது. மழை நின்று போகிறது, பிறகும் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வைணவர்கள் எப்போதும் கிணற்று நீரையே குடிக்கிறார்கள். ஒரு பக்கம் அதை தூய்மையான தண்ணீர் என்று நினைக்கிறார்கள், மறுபக்கம் அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுவதற்கு கங்கையில் குளிக்கப் போகிறார்கள். இதை அஞ்ஞானம் என்றே சொல்ல வேண்டும். மழை நீர் நல்லதாகவே இருக்கும். இதையும் டிராமாவின் இயற்கை, இறைவனின் அதிசய இயற்கை என்று சொல்லப்படுகிறது. விதை எவ்வளவு சிறியதாக இருக்கிறது, அதிலிருந்து எவ்வளவோ பெரிய மரம் வெளிப்படுகிறது. நிலம் தரிசாக போகிறது, பிறகு அதில் சக்தி இருப்பதில்லை, வளம் இருப்பதில்லை என்பதும் உங்களுக்கு தெரியும். குழந்தைகள், உங்களுக்கு சொர்க்கம் எப்படி இருக்கும் என்ற எல்லாவற்றையும் தந்தை இங்கேயே அனுபவம் செய்ய வைக்கிறார். இப்போது அது இல்லை. நாடகத்தில் இதுவும் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு காட்சி கிடைக்கிறது. அங்குள்ள பழங்கள் போன்றவை எவ்வளவு நல்ல இனிப்பாக இருக்கின்றன என்பதை நீங்கள் தியானத்தில் பார்த்து வந்து சொல்கிறீர்கள். இப்போது எதை காட்சியில் பார்த்தீர்களோ அதை அங்கே போகும்போது இந்த கண்களால் பார்ப்பீர்கள், வாயால் சாப்பிடுவீர்கள். எதை காட்சியாக பார்த்தாலும் அதை இந்த கண்களால் பார்ப்பீர்கள். பிறகு உங்கள் முயற்சியை பொறுத்தது. ஒருவேளை முயற்சியே செய்யவில்லை என்றால் என்ன பதவி பெறுவீர்கள்? உங்கள் முயற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் இப்படி ஆவீர்கள். இந்த விநாசத்திற்கு பிறகு இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் நடக்கும். இப்போது இதுவும் தெரிந்துவிட்டது. பாவனமாக மாறவே நேரம் பிடிக்கிறது. நினைவு யாத்திரை முக்கியமாக இருக்கிறது. சகோதரன் சகோதரி என்று நினைத்தாலும் சிலருக்கு கெட்ட உணர்வுகள் விடுவதில்லை என்பதை பார்க்கிறார். அதனால் இப்போது பாய் என்று உணருங்கள் என்று சொல்லுகிறார். சகோதரன் சகோதரி என்று நினைத்தாலும் திருஷ்டி பிறழ்கிறது. பாய் என பார்த்தால் பிறகு சரீரமே இருப்பதில்லை. நாம் எல்லோரும் ஆத்மாக்கள், சரீரம் இல்லை. இங்கே எது கண்களுக்கு தெரிகிறதோ அது அழிந்துவிடும். இந்த சரீரத்தை விட்டுவிட்டு நீங்கள் அசரீரியாக போக வேண்டும். இந்த சரீரத்தை விட்டுவிட்டு எப்படி போவது?
என்பதை கற்றுக்கொள்ள நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள். லட்சியம் இருக்கிறது. சரீரம் ஆத்மாவிற்கு மிகவும் பிடித்ததாக இருக்கிறது. சரீரம் விலகக்கூடாது என்பதற்காக ஆத்மா என்னென்ன ஏற்பாடுகளை செய்கிறது. இந்த எனது சரீரம் என்னை விட்டு விலகிவிடக்கூடாது என நினைக்கிறது. ஆத்மாவிற்கு இந்த சரீரத்தின் மீது அளவற்ற பிரியம் இருக்கிறது. இது பழைய சரீரம் என்று தந்தை சொல்கிறார். நீங்களும் தமோ பிரதானமாக இருக்கிறீர்கள். உங்கள் ஆத்மா சீச்சியாக இருக்கிறது. அதனால் துக்கமும் வியாதியும் வருகின்றன. இப்போது சரீரத்தின் மீது அன்பு வைக்கக்கூடாது என்று தந்தை சொல்கிறார். இது பழைய சரீரம். இப்போது நீங்கள் புதியதை வாங்க வேண்டும். வாங்குவதற்கு எந்த கடையும் திறக்கவில்லை. என்னை நினைவு செய்தால் பாவனமாக மாறிவிடுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். பிறகு சரீரமும் உங்களுக்கு தூய்மையாக கிடைக்கும். 5 தத்துவங்களும் தூய்மையாக மாறிவிடும். தந்தை எல்லா விஷயங்களையும் புரிய வைத்துவிட்டு பிறகு மன்மனா பவ என்று சொல்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. சிவபாபாவிற்கு நாம் வாரிசுகள். அவர் நமது வாரிஸ். இந்த நம்பிக்கையால் தந்தையின் மீது முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும். தந்தையிடம் எவ்வளவு சேமித்து வைப்பீர்களோ அந்த அளவு பாதுகாப்பாகிவிடும். ஒருவரது செல்வம் மண்ணோடு மண்ணாகும் என்று சொல்லப்படுகிறது. 2. இப்போதே முள்ளிலிருந்து மலராக மாற வேண்டும். ஒரே மாதிரியான நினைவு மற்றும் சேவையால் தந்தையின் அன்பிற்கு அதிகாரி ஆக வேண்டும். நாளுக்கு நாள் நினைவின் அடியை அதிகமாக்கிக் கொண்டே போக வேண்டும். வரதானம். தனது முயற்சியின் விதியால் சுய முன்னேற்றத்தை அனுபவம் செய்யும் வெற்றி நட்சத்திரம் ஆகுக. யார் தனது முயற்சியின் விதியால் சுய முன்னேற்றத்தையும் வெற்றியையும் அனுபவம் செய்வாரோ அவரே வெற்றி நட்சத்திரமாக இருக்கிறார். அவரது எண்ணத்தில் தனது முயற்சியை குறித்து ஒருபோதும் நடக்குமா, நடக்காதா, செய்ய முடியுமா, முடியாதா என்று தெரியவில்லையே என்ற தோல்வியும் அம்சம் கூட இருக்காது. தன்னை வெற்றியின் அதிகாரமுடையவராக அனுபவம் செய்வார். சகஜமாகவும் இயல்பாகவும் அவருக்கு வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன். சுகஸ்வரூபமாகி சுகம் கொடுங்கள். அப்போது முயற்சியில் ஆசீர்வாதங்கள் சேர்ந்து விடும். தேங்க்ஸ் பாபா.